பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மத்திய 15ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது என்றார். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த வசனத்தை அடியேன் வாசிக்கும்போது ஒரு பாசிட்டிவான வார்த்தை என்னோடு கூட கடவுள் பேசினது போல நான் ஃபீல் பண்ணேன். பாருங்களேன், இந்த மகள் அவளுடைய மகளுக்கு பிசாசின் பிடியினால் அவள் பாதிக்கப்பட்டிருக்கிறான்னு சொல்லிட்டு அவள் தொடர்ந்து இயேசுக்கு பின்னாடி ஓடி வரா. ஆண்டவரை எப்படியாவது சுகப்படுத்தும் என்று அவள் தொடர்ந்து தேவனை நோக்கி அவள் வந்து கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் பார்க்கிறாரு, இன்னும் இவன் நம்மளை விடாம நம்மளை துரத்துகிறாளே, தொடர்ந்து பிடிவாதமா வருகிறாளே என்று பார்த்துதான் திரும்பி சொல்லுகிறார், என் மகளே, உன் விசுவாசம் பெரியது என்று. ஹல்லேலூயா. பிரசங்கத்தை கேட்கும்படியாக தினந்தோறும் ஆண்டவர் இந்த ஆடியோ மூலமா ஏதாவது பேச மாட்டாரா? கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையின் காரியங்களை சொல்ல மாட்டாரா? எனக்காக ஒரு திறந்த வாசலை வைக்க மாட்டாரா? எனக்கு என்ன வச்சிருக்காருன்னு தெரியலையே ஆண்டவரை நோக்கி தினந்தோறும் இந்த மெசேஜ் கேட்கணும்னு ஓடி வருகிறீங்களே, உங்களை குறித்து தான் இன்னைக்கு பிரசங்கம். கர்த்தர் உங்களை குறித்து தான் பேசி கொண்டிருக்கிறார். எந்த விசுவாசத்தோடு இந்த பிரசங்கத்தை கேட்கலான்னு அவளோடு ஓடி வந்தீங்களோ, இந்த பின்தொடர்கிற காரியத்திற்கு நிச்சயமாகவே பதில் உண்டு. ஆமேன், ஹல்லேலூயா. லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஒரு ஏழை விதவை அவ விடாமல் ஒரு அநீதியான மனுஷன் கிட்ட போகும்போது அந்த அநீதியானவன் சொல்லுகிறான், என்ன இந்த லேடி என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாள், நாளைக்கு இவளுக்கு போய் நியாயம் செய்வோம்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம்ப்பான். அப்போ இயேசு சொல்லுவார், அநீதியானவனே நியாயம் செய்ய இறங்கி வரும்போது நீதி உள்ள நியாயாதிபதி நான் வரமாட்டேனா என்று கர்த்தர் கேட்கிறார். ஆம் மகளே, இந்த வேளையில கூட இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையான பிள்ளைகளே, உங்களை பார்த்து சொல்லுகிறார், தொடர்ந்து வருகிறீர்களா? கர்த்தரை நோக்கி பார்க்கிறீர்களா? கர்த்தரை நோக்கி பார்க்கப்பட்ட எந்த முகமும் வெக்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை நோக்கி காத்திருக்கிற முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறதே. அவரை நோக்கி ஓடி வருகிற உனக்கு நிச்சயமாகவே விடுதலை உண்டு. கர்த்தர் அந்த வார்த்தையை சொல்லுகிறார், நீ விரும்புகிறபடி உனக்கு காக கடவுது என்று இந்த வேளையில் அந்த மகளை பார்த்து சொல்லுகிறார். உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடியே எல்லாமே நடக்கும் என்று. எதை பார்த்து உன் விசுவாசம் பெரியது என்று சொன்னார்னா, விடாமல் பற்றி கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கையை பார்த்து தான் இந்த வார்த்தை சொல்லுகிறார். அன்பு பிள்ளையை, நீயும் விடாமல் வந்து கொண்டே இருக்கிறியே, கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறியே, உங்கள் விசுவாசம் பெரியது. இன்றைக்கு உங்களை பாராட்டுகிறார், மகளே, உன் விசுவாசம் பெரியது. நீ என்னை நோக்கி ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் இனி வரும் நாட்கள்ல பதிலை கொடுக்க அவர் வல்லமுள்ள தெய்வமா இருக்கிறேன் என்று தன்னை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. பாருங்களேன், இன்னைக்கு அநேகருடைய விசுவாசம் தளர்ந்து போச்சு. எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறலனும் போது ஒரு மிகப்பெரிய தளர்வு வருகிறது. என்ன ஆண்டவரே, நான் எதிர்பார்த்தது நடக்கல, இனிமே நான் ஏன் சர்ச்சுக்கு வரணும், இனிமே ஏன் நான் வேத வசனத்தை வாசிக்கணும், நான் ஏன் இனிமே இந்த பிரசங்கத்தை கேட்கணும்னு சொல்லிட்டு எத்தனையோ பிள்ளைங்க பின்மாற்றமாய் போனது உண்டு. ஆனா கர்த்தரை நோக்கி ஆண்டவரோடு கூட சகிப்பு தன்மையோடு ஓடி வருகிற அருமையானவளே, உனக்குரியதாய் ஆண்டவர் எல்லாவற்றையும் சொல்லுகிறார். கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். காத்திருந்த உனக்கு நேர்த்தியான காரியங்களை செய்ய அவர் வல்லமுள்ள தெய்வமாய் இருக்கிறார். மனுஷன் தடுத்தாலும், மனுஷர்கள் ஒன்றுமில்லாமல் அந்த காரியத்தை மாற்றினாலும் கர்த்தர் உனக்காக எல்லாவற்றையும் உருவாக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உலர்ந்த எலும்புகளை பார்த்து உயிரடைன்னு சொல்லும் பொழுது அது எப்படியெல்லாம் சேனையாய் நின்றதோ, அதே போல ஒன்றும் ஆகாத விஷயத்தையும் காரியத்தையும் கூட அவர் உயிரடைய செய்ய வல்லமுள்ள தெய்வமாய் இருக்கிறார். ஆமேன், ஆமேன். உன் விசுவாசம் தான் இந்த இடத்துல முக்கியமானது. எதை நோக்கி வந்தாய்? அந்த விசுவாசத்தை நோக்கி தானே ஓடி வந்த, நம்பிக்கையோட தானே ஓடி வந்த. அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாதபடிக்கு கர்த்தர் தாமே உன்னை ஆசீர்வதித்து ஸ்திரப்படுத்தி நடத்துவார். ஆமேன். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேளையில என் அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற சுவாமி, நாள் வரைக்கும் கிருபையாய் உம்மை நோக்கி காத்திருக்கிறார்கள். ஆண்டவரே, நீர் செய்வீர் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் பலன் தர வல்லவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, மகளே, உன் விசுவாசம் பெரியது என்று சொன்னீரே ராஜா, விரும்புகிறபடி ஆக கடவுது என்று சொன்னீரே. மன விருப்பத்தை ஒப்பு கொடுத்திருக்காங்க. ஆண்டவரை நோக்கி இந்த வேளையில இயேசு செய்வார் என்று நம்பி ஒப்பு கொடுத்திருக்காங்க. நீர் எல்லாவற்றையும் செய்தருளும், ஆசீர்வதியும், பிள்ளைகளோடு கூட இருப்பீராக, காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. வேலை ஸ்தலமாகட்டும், எதிர்கால காரியங்களாகட்டும், ஊழியத்தின் காரியமாகட்டும், எதிலெல்லாம் இந்த பிள்ளைகள் ஆண்டவரை தன்னுடைய விண்ணப்பத்தையும் ஆண்டவரை விருப்பத்தையும் சொன்னார்களோ அது எல்லாவற்றும் நிறைவேற்றும், ஆசீர்வதியும், தொடர்ந்து வழிநடத்தும். எல்லா நாச மோசங்களுக்கும், எல்லா பிசாசின் கிரிகளுக்கும் விலக்கி காத்திருளும். இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து இந்த வேளையில ஒப்பு கொடுக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். God bless you.